இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அண்ணனை காமிக்க போறேன். இவர்கிட்ட இப்ப நான் இவருக்கு வந்து ஊதுபத்தி தொழில் பண்ணி கொடுத்தேன். இப்ப இவங்களோட வீட்டோட நிலைமையை அவர் என்கிட்ட சொன்னாரு. அவரோட குடும்பத்தோட சூழ்நிலை அவர் என்ன வேண்டி கேட்கிறாருங்கிறத நீங்களே கேளுங்க. அண்ணன் உங்க பேரு என்ன? என்னோட பேரு கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. அக்கா உங்க பேரு? விஜயகுமாரி. விஜயகுமாரி. சொல்லுங்கக்கா, என்னக்கா இப்ப? எனக்கு வந்து அடிப்படை வசதி கிடையாது. பாத்ரூம் இந்த மாதிரி அடிப்படை வசதி கிடையாது. பாம்பு பூரா எங்களுக்கே கண்ணு தெரியாது. அதனால நம்ம வீட்டுக்குள்ள எதுவும் தீண்டிருமோன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வீடு ஒண்ணு கேட்டேன். நான் போய் ஆபீஸ்ல எழுதி கொடுத்தேன். எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஆபீஸ்ல எழுதி கொடுத்தா உனக்கு வீடு கிடைக்கும், நீங்க போய் எழுதி கொடுங்கம்மா அப்படின்னாங்க. அதனால போய் எழுதி கொடுத்தேன். அப்புறம் சொன்னாங்க நீங்க பணம் கட்டணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி போய் எழுதி கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து முன்பணமா கட்டணும். 1,25,000 ரூபாய் கேக்குறாங்க. இந்த உங்களுக்கு அந்த கண்ணு தெரியாத? ஆமா, கண்ணு தெரியாத வீட்டுக்கு ஊதுபத்தி விற்க போறாரு. அதனால வந்து அவர் விட்டுட்டு வர காசுலதான் நாங்க வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு என் பையனுக்கும். அதனால நானும் இந்த வீட்டுக்கு எனக்கு வீடு இந்த பிள்ளைய வச்சுட்டு இருக்க எனக்கு பயமா இருக்குது. இல்ல இப்ப இப்ப நீங்க இருக்கீங்களா இந்த வீட்டுக்குள்ளதான் இப்ப நீங்க இருக்கீங்க? ஆமா, அந்த வீட்டுக்குலாம் நாங்க இருக்கோம். எப்படிக்கா இருக்கீங்க பையன் வச்சு? என்ன ஒண்ணுமே இல்ல, நல்ல காடு குளமா இருக்கு. இங்கதான் விளையாடுவியா? வியாசா? தியாசா? கரண்ட்டும் கிடையாம தான் இருந்தா? இல்லாம இருந்து இப்ப ஒரு 3-4 வருஷமா தான் கரண்ட்டுமே கொடுத்துருக்காரு. ஒரு தாய் தந்தையா உங்க 2 பேரோட வேதனையும் எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு, அதுவும் உங்க 2 பேருக்கு பார்வை தெரியாம இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால இதுக்குள்ள ஏற்பாடை நான் பண்ணி, மாற்று ஏற்பாடு ஏதாவது நான் பண்ணி நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க அதனால தைரியமா இருங்க. உங்களோட தைரியம் தான் இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க. ஆனா என் பையனை தங்குறதுக்கு ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன். என் பையனை தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வேணும். எனக்காண்டி இல்ல, எங்க வீட்டுக்காரக்காண்டி இல்ல, என் பையனுக்காண்டி கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. உங்க வேதனைகள் வழிகள் நீங்க சொல்றப்ப புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கவலைப்படாதீங்க, சரியானா? ஒரு தந்தையா இருந்து நீங்க 2 பேரும் அவ்வளவு ஒரு பையனை வாழ வைக்கிறதுக்காக தான் கேக்குறீங்க. இப்ப இந்த 1,50,000 ரூபாய் கட்டினா கன்ஃபார்மா உங்களுக்கு வீடு கிடைச்சிடும். அப்ப கண் பார்வையற்றவர்களுக்கு தர வீடு. சரி, ரைட். அதுக்குள்ள ஏற்பாடு நம்ம முதல்ல பண்ணுவோம். இதுல ஸ்நாக்ஸ் இருக்கு, வச்சுக்கா. இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கை வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, கவலைப்படாதீங்க அக்கா. இங்க பாருங்க, வாழ்க்கை வந்து எல்லா நேரத்துல எல்லாரும் கஷ்டங்கள் துயரங்கள் வரதான் செய்யும். ஒரு தாயா உங்களோட கண்ணீருக்கு கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நான் முடிவு கட்டி உங்களை இது பண்ணி விடுறேன். இப்ப வரப்பே உங்களுக்கு மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே இதுல இருக்கு, அதுல இருக்கு. சரியா? நீங்க அதை வச்சு முதல்ல வீட்டுக்கு தேவை சமைங்க. சமைச்சு பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றிக்கா. ஒரு தம்பி மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்பயும் ஒரு தம்பி இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீட்டுக்கு நான் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணி தரேன். சரியா தம்பி? பாய். இந்த பணம் இருக்கு. இந்த பணம் வந்து இந்த மேற்கொண்டு இந்த தேவைகள் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றுறதுக்கும், மேற்கொண்டு அந்த ஒரு ஊருக்கு போறதுக்கெல்லாம் பணம் இல்லாம பஸ் லக்கேஜ் கொண்டு போடுவாங்க. நாங்க அது எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க அந்த பணத்தை.